மச்சான், இனிமே நாம எதையும் யோசிச்சுதான் செய்யணும். எங்க அப்பா ஏமாளின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒட்டு மொத்தமா எங்க வீட்டை ஏப்பம் போட பாக்குறான். அதை கேட்க போனதுக்கு ஒட்ட பையன் மாதிரி முகம் மேல கைய வச்சுட்டேன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். சிவா, இதை விட கொடுமை என்ன தெரியுமா? நான் மதியம் அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட போனோம்டா. அப்ப அந்த ஆள் பேசினதை கேட்டேன். என்னடா பேசுனா? உங்க அக்கா நகையை வித்து கடன் அடிக்க 1 லட்சம் கொடுத்துருக்கா. அந்த பணத்தை வாங்காம இன்னைக்கு நகையை வித்து பணம் கொண்டு வந்திருக்க, நாளைக்கு யாரை வித்து மீதி பணம் கொண்டு வரேன்னு கேக்குறான்டா. டேய் மாமு, அந்த ஆளோட பொண்ணு வருதுடா. வரட்ட விடு. என்ன பொறுக்கி, உன்னை ஸ்டேஷன்ல வச்சு முட்டிக்கு முட்டி தட்டியும் உனக்கு புத்தியே வரலையா? நீ திருந்தவே மாட்டியா? ஏண்டா என்கிட்டே வந்து வம்புக்கு இழுக்கிற? நீயும் நிம்மதியா இருக்க மாட்டேங்கிற, என்னையும் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிற. இப்ப ஏன் என்ன தேடி இங்க வந்த? நான் உன்னை தேடி வந்தனா? ஆமா, நீ என்ன ஃபாலோ பண்ணி தான் வந்திருக்க. ஹேய், உனக்கு என்ன பைத்தியமா? ஏய், பைத்தியம் எனக்கு இல்ல, உனக்கும் அப்பனுக்கும் தான். சிவா பின்னாடி போ, போட்டுக்கு கீழே வச்சு கிஸ் பண்ணிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன்னு சொன்ன உன் அப்பன். டேய், நீ எல்லாம் உருப்படவே மாட்டடா. ஏன் இப்படி அபாண்டமா பேசிட்டு இருக்க? அப்போ நீயும் அப்பனும் மட்டும் செஞ்சது நல்ல காரியமா? ஏய், உன் மேல கை வைக்கவா உன் வீட்டுக்கு வந்து சொல்லு. ஏய், நீ நல்லவனா இருந்தா சிவா தப்பு பண்ணல, என் மேல கை வைக்கலன்னு ஸ்டேஷன்ல வந்து சொல்லிருக்கலாம்ல. ஏய், இங்க பாரு, நீ உன் அப்ப உன் அம்மா எல்லாருமே பணம் பேய்ங்க, பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வீங்க. ஆனா நாங்க அப்படி இல்ல, நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க. இப்பவும் சொல்றேன், நான் செஞ்ச ஒரே ஒரு தப்பு என்னன்னு தெரியுமா? உன்னை ரேப் பண்ணாம விட்டதான். மரியாதை இங்க இருந்து போயிடு, என் முன்னாடி நிக்காத, ஓடிப்போ. பாரு சிவா, உன் கோவம் நியாயமானதுதான். ஆனா நீ போற ரூட் தப்பானது. தயவு செஞ்சு உன் கோவத்தை கம்மி பண்ணிக்கோ. ஒழுங்கா வீட்டுக்கு போ. நீ இப்படியே எப்ப பார்த்தாலும் இவங்க கூட சேர்ந்து குடிச்சிட்டு இருந்த, மறுபடியும் ஸ்டேஷனுக்கு தான் போ. ஏய், ஓடி, அவளை கூட்டி போ. ஏய் சிவா, நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாருடா. இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல. அந்த பொண்ணை நீ ரேப் பண்ணிட்டா, அந்த பெருமாள் காலம் பூரா உன் காலுக்கு அடியில கிடப்பான்டா. டேய், சரக்கடுறா. டேய், இந்தா மாமே. டேய் மாமே, கொஞ்சம் அடிச்சாவே நீ கவுந்துருவ. எதுக்குடா அப்படி தொடர்ந்து குடிச்சுக்கிட்டு இருக்க? இந்த பாரு மச்சான், வீட்டை வைக்கிறேன், அசலை கூடு, கடனை கூடு, வட்டியை கூடு, வீட்டை காலி பண்ணு, இப்படின்னு எந்த தொலையும் செய்ய மாட்டான். பேசாம சூட்டோட சூட்டா நைட்டே அந்த பொண்ணை கெடுத்துருமாமு. என்னடா? அனி, அண்ணி, இப்பதான் உனக்கு வரணும்னு தோணுச்சா? உங்க கோவம் எனக்கு புரியுது அண்ணி.
அப்பட்டத்துக்கு நான் வரேன் எவ்வளவு ட்ரை பண்ண தெரியுமா நீ? என் கான்ட்ராக்ட் முடியாம அமெரிக்கால இங்க வரதுக்கு பெர்மிஷன் கிடைக்கல. நீங்க போன்ல அப்பா இருந்ததா சொன்ன உடனே நான் எவ்வளவு துடிச்சு தெரியுமா? என் வார்த்தைக்கு எப்பதான் நீங்க எல்லாம் மரியாதை கொடுத்திருக்கீங்க? அனி, நீங்க சொன்னதுனாலதான் நான் அமெரிக்காவுக்கே போனேன். அப்ப போனதாலதான் இப்ப உயிரோட இருக்க. இல்லனா உன்னையும் இந்த குடும்பம் இழந்திருக்கும். அண்ணி, என்ன நடந்தது? எல்லாத்தையும் பொறுமையா சொல்றேன். இப்பதானே பொறுப்பு வந்து வீட்டுக்கே வந்திருக்க. சொல்லுங்க அண்ணி, என்ன ஆச்சு? ஆமா, அண்ணங்க? நல்ல கேள்வி. வந்து முதல்ல உங்க அண்ணனை பாரு, அதுக்கப்புறமா பேசிக்கலாம். உங்க அண்ணாவோட நிலைமைய பாத்தியா? அண்ணா, அண்ணா, அண்ணா விமல் வந்திருக்கண்ணே. அண்ணா ஏதோ பேசுன. அண்ணா எதுவும் பேச மாட்டேங்கிறாரு. அண்ணா, அண்ணா, ஐயோ அண்ணி, அண்ணாக்கு என்னாச்சு அண்ணி? அவருக்கு என்னாச்சு? இத பத்தி என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லையே. எங்கேயோ இருக்கிற உன்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? செத்து போன உங்க அப்பா தான் திரும்ப வரப்போறாரா? இல்ல வாதத்துல எழுத்துட்டு இருக்க உங்க அண்ணா தான் குணமாக போறாரா? வாதமா? அண்ணி, அண்ணாவுக்கு என்னாச்சு? எவ்வளவு கம்மி பண்றீங்க அண்ணன்? இப்படி முடங்கி போய் வந்திருக்காரு. ஏன் அண்ணி? அண்ணா, அண்ணா இங்க பாருங்க. அண்ணா விமல் வந்திருக்கண்ணே. அண்ணா கொஞ்சம் பாருங்க. அண்ணா, அண்ணா ஏதோ பேசுங்க. விமல் வந்திருக்கண்ணே. அண்ணா விமல், விமல், என்ன கத்தியும் எந்த பிரயோஜனமும் இல்ல. எல்லா ஸ்பெஷலிஸ்ட் கிட்டயும் காட்டியாச்சு. ஆனா எல்லா டாக்டர்ஸுமே கொஞ்சம் கொஞ்சமா தான் குணமா வரும்னு சொல்றாங்க. யாருமே நம்பிக்கையா ஒரு வார்த்தை கூட சொல்லல. அண்ணி, அண்ணோட நிலைமைக்கு யார நீ காரணம்? கல்யாணிங்கிற ஒரு பொண்ணுதான் காரணம். ஃபேக்டரியில மாச சம்பளத்துக்கு வேலை பாக்குற பொண்ணுதான் அந்த கல்யாணி. ஏழை வீட்டு பொண்ணுதான். உங்க அப்பாவும் அண்ணாவும் எல்லார்கிட்டயும் பழகுற மாதிரி தான் அந்த பொண்ணுகிட்டயும் பழகிருக்காங்க. யூஸ் பண்ணிக்க பாத்திருக்கா. அவ அழக காட்டி உங்க அப்பாவையும் உங்க அண்ணாவையும் மடக்கி போட்டு எப்படியாவது செட்டில் ஆகணும்னு பாத்திருக்கா. அப்படி ஒரு நாள் உங்க அண்ணாவோட ரூமுக்கு போய் அவ கதவு மூடிருக்கா. ஆனா உங்க அண்ணனுக்கு அது பிடிக்காம அந்த கல்யாணிய அடிச்சிருக்காரு. இது உங்க ஃபேக்டரியில வேலை செய்யற எல்லா பொண்ணுங்களுக்கும் தெரிஞ்சு போனதுனால அந்த கல்யாணி எப்படியாவது உங்க அண்ணனை பழி வாங்கணும்னு நினைச்சிருக்கா. அப்புறமா என்ன ட்ரிக் பண்ணாலோ தெரியல, உங்க அப்பாவையும் உங்க அண்ணனையும் பொம்பளை பொறுக்கின்னு இந்த உலகத்துக்கு நிரூபிச்சிட்டா. அது வரைக்கும் நமக்கு சப்போர்ட்டா இருந்த போலீஸ்காரங்க எல்லாருமே எதிரா திரும்பிட்டாங்க. அந்த போலீஸ்காரங்க இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ண வந்தாங்க. பிரஸ்காரங்க போட்டோ எடுத்துட்டாங்க. அந்த அவமானம் தாங்க முடியாம உங்க அப்பா தற்கொலை பண்ணி செத்துட்டாரு. அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாம உங்க அண்ணன் இப்படி ஆயிட்டாரு. அண்ணி, இப்ப அந்த கல்யாணம் எங்க இருக்கா? இதே ஊர்ல 2000க்கு 3000க்கு எங்கயாவது எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருப்பா. அவளை விட மாட்டா. நீ அவ செஞ்ச தப்ப நினைச்சு அவ காலம் பூரா கண்ணீர் விடணும். அண்ணா, அந்த கல்யாணி நான் சும்மா விட மாட்டேன்னா. அவ கத்தணும், கதறணும், கடைசியும் கால விழுந்து நான் செஞ்ச தப்புன்னு மன்னிப்பு கேட்டு அழணும். அழ வைப்ப. இது கண்டிப்பா நடக்கணும். இதை நான் செய்யல, நான் உன் தம்பி இல்ல. செஞ்சு காட்டுறேன். ஆமாமா, எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு நம்ம வாராந்திர மீட்டிங். என்னால இன்னைக்கு வர முடியாதுப்பா. என் பையன் கோயம்புத்தூர்ல இருந்து வரான். அவன் ஊருக்கு போய் கிட்டத்தட்ட 10 நாளாச்சு. அவன் வரும்போது நான் வீட்டுல இல்லைன்னா நல்லா இருக்காது. டேய் சுப்பிரமணி, தப்பா நினைச்சுக்காதரா. இன்னும் 1 வாரம் பொறுத்துக்கோ. நெக்ஸ்ட் வீக்கே கண்டிப்பா நான் வரேன். என்ன? ஏங்க பாலா தானே வரா?
என்னமோ சீஃப் மினிஸ்டர் வீட்டுக்கு வர மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஏய் 10 நாளைக்கு அப்புறம் நம்ம குழந்தை வீட்டுக்கு வரான். அவன் வரும்போது நம்ம வீட்டுல இருக்க வேண்டாமா? யாரு பாலா குழந்தையா? அவனுக்கு காலகாலத்துல கல்யாணம் பண்ணிருந்தா 3 குழந்தைக்கு அப்பாவா இருப்பான். அவனை போய் குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏண்டி நீ எல்லாம் ஒரு அம்மாவா? நம்ம பையனை பத்தி நீயே இப்படி பேசலாமா? பின்ன என்னங்க, வயசான அம்மா அப்பா இந்த வீட்டுல இருக்கோன்னு அவனுக்கு கொஞ்சமா ஞாபகம் இருக்கா? மாசத்துக்கு 20 நாள் கோயம்புத்தூர்ல போய் டேரா போட்டுறான். இந்த முறை அவன் வீட்டுக்கு வரட்டும். மெட்ராஸ்ல வேலையை பாத்துக்கிட்டேன்னு கண்டிப்பா சொல்லிடுறேன். ஹாய்ப்பா. ஹாய்மா. வாடா. நல்ல சமயத்துல வந்த. உங்க அம்மா கேக்குற கேள்விக்கு என்னால பதில் சொல்லவே முடியலடா. நீயே பேசு. வழக்கம் போல ஆரம்பிச்சிட்டே நீ. ஏண்டா உனக்கு இப்பதான் இந்த வீட்டோட ஞாபகம் வருதா? அப்படி என்ன உனக்கு கோயம்புத்தூர்ல வேலை? அம்மா நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? அங்க ஒரு சின்ன வீடு செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். அடி செருப்பால, ஒரு வீட்டுக்கு உனக்கு வழி இல்ல, இதுல சின்ன வீடு வேறயா? அம்மா ஃபர்ஸ்ட் சின்ன வீடு தான், அப்புறம் அப்பா சொல்ற மாதிரி அத்தை பொண்ணு நந்தினி. எப்படி என் பிளான்? சூப்பரா. கைய எடுங்க. பாருப்பா, ஒரு அப்பா புள்ள மாதிரியா பேசிட்டு இருக்கீங்க? பின்ன? ஆ? அந்த ஊர் சுத்துற பஜாரி நந்தினி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா இந்த வீடு உருப்படவே உருப்படாது. யார் அது என் ஃப்ரெண்ட பத்தி தப்பா பேசுறது? ஏய் சுதா, என்ன ஒரு சுத்து இழைச்சிட்ட? ஆமா, இந்த வீட்டுல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. இதுக்கப்புறம் என் பேச்சு எடுப்படவே எடுப்படாது. ஏண்டா உனக்கு காஃபி வேணுமா? ஆமாமா கொண்டா. உங்களுக்கு கொடுத்தா கொண்டா கொண்டா. போ அப்பா வா வாங்க. உட்கார். என்ன கொண்டா, என்ன சொல்ற? நீ கொடுத்து அழைச்சு போயிட்ட. எல்லாம் ஒர்க்குடி, பெண்டு நிமிருது இல்ல. ஆமா, அந்த கல்யாணியை பத்தி பேப்பர்ல எல்லாம் நியூஸ் வந்திருக்கு. பின்ன சும்மாவா, ஒரு கலக்கு கலக்கிட்டாலே. ஆனா பாவம், அவ வேலைதான் போயிடுச்சு. கல்யாணி வந்திருந்தாளா? கல்யாணி வரல, ஆனா வால் நந்தினி அடிக்கடி வந்துட்டு போறா. இப்போ நம்ம தங்கச்சி வீட்டுல லேட்டஸ்ட் நியூஸ் என்ன தெரியுமா? கல்யாணி பத்தி கிடையாது, சிவாவை பத்தி தான். சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி ஜெயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்கான். யாரு? நம்ம சிவாவா? யாரோ பொண்ணு மேல கைய வச்சுட்டான், உள்ள தூக்கி வச்சு விட்டாங்க. ரேப் கேஸா? அது ஒண்ணுதான் இப்ப நடக்கல. ஆமாலதா, நல்லா வேணும் அவனுக்கு பொறுக்கி பையன். டேய், அது ஒரு குடும்பம் பேசிட்டு இருக்கடா. கேடுகட்ட ஜென்மங்க, ஒண்ணு கூட உருப்படல. பாக்கியம், என் தங்கச்சி பிள்ளைங்களை பத்தி நீ அனாவசியமா பேசக்கூடாது. ஏதோ போராத காலம், அடுத்தடுத்து சோதனையா வருது. அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம்? திமிர் பிடிச்ச குடும்பங்க அந்த குடும்பம். அந்த ஐயப்பா உங்களை எவ்வளவு கேவலப்படுத்தினா, அதான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கான். பெத்தவங்க செய்த பாவம் பிள்ளைங்களை சேரும்னு சொல்லுவாங்க. போயிட்டு போறாங்க விடுறே. இன்னும் அனுபவிக்க போறாங்க, பாத்துட்டே இருங்க. டேய் பாலா, நான் மட்டும் ஒண்ணு சொல்றேன், நீ நல்ல ஞாபகத்துல வச்சுக்க. சொல்லுமா. உங்க அப்பா சொந்தக்கார பொண்ணு அந்த நந்தினியை நீ கல்யாணம் பண்ண, அப்புறம் நம்ம குடும்பம் நடு தெருவுல நிக்கட்டா. அம்மா கொஞ்ச நேரம் சும்மா இருமா. நோய் நோயின்னுட்டே. ஏய், நீ காஃபி குடி முதல்ல.
பேசாம சூட்டோட சூட்டா நைட்டே அந்த பொண்ணை கெடுத்துரு மாமு. வைக்கிறேன் அசல கூடு, கடனை கூடு, வட்டியை கூடு, வீட்டை காலி பண்ணு, இப்படின்னு எந்த தொலையும் செய்ய மாட்டான். பவித்ரா, பவித்ரா, பவித்ரா. டேய், நீ என்ன இங்க வந்த? போடி வெளியே. நான் தான் சிவா. ஏய், வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால்